உன் பிறந்த நாளுக்கு பெஸ்ட் பொம்மை கடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். உனக்கு இஷ்டப்பட்ட பொம்மை வாங்கிக்க. என்ன? Thank you டாடி. என்னங்க லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவா போகுது? நீ ஏறினால வேலை செய்யறது பெரிய கஷ்டம். இதுல ஸ்லோ என்ன, ஸ்பீட் என்ன? கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் குறைச்சு காட்டுறேன். உனக்கு எந்த பொம்மை வேணுமோ நீயே தேடிக்க. சரிப்பா. இப்ப எதுக்கு சார் தலையில அடிச்சீங்க? முகமூடிடி. சாரி சார். சரிங்க, குழந்தைகள்லாம் வர்ற இடம், நாங்களே மாஸ்க் வைக்கிறோம். ஒரு கவர்ச்சி வேணும் இல்லையா? முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தான் பின்னாடியும் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? குழந்தை ஏதோ பொம்மை கேக்குது. எந்த பொம்மைன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க. வாமா, இத பாருமா, இங்க பாரு. இங்க ஏதாச்சும் இருக்கா? இல்லையா? இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு. மேல பாரு, நான் தூக்குறேன். முடியல, நீ கீழே பாரு. இந்த சைடு. இங்க புடிச்சிட்டான், புடிச்சிட்டான், பிரபு புடிச்சிட்டான். இதானே? பாவு பாவு பாவு. இதோ இல்ல அங்கிள். எங்க பாத்த நீ? வீட்ல. ஏய், வீட்ல இருக்க பொம்மை மறுபடியும் இங்க வந்து கேக்குறேன். அதல்லம்மா, நான் டிவில பார்த்தேன். சென்ற வார உலகம். ஆமா அங்கிள். புடிச்சிட்டான். இதுதானே? ஹை, இதேதான். டட்டடைங். எவ்வளவு சார்? 500 ரூபாய். 500 ரூபாயா? பகவானி. அப்பா. இல்லம்மா, 500 ரூபாயான்னு கேட்டேன். அப்ப பேக் பண்ணிட்டுமா சார்? ஓகே சார், எடுத்து கொடுறீ. ஏங்க, அந்த ஆள் பாருங்க என்ன எப்படி உத்து பாக்குறான். அது மாஸ்க்டி. முந்தாடிய பார்த்தா என்ன, பாக்காட்டி போன என்ன?
This is 2000. மச்சான் நீ ஜொல்லு விட ஆரம்பிச்சிட்ட உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். Thank you. டேய், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் பணம் கேட்டியேண்டா. கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். Hello darling, can I give you company? ஓகே சார். சைக்கிள் கேப்ல பிக்கப் பண்ணிட்டானே. ஏண்டா சோகமா வர? அந்த பொண்ணு உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன ரிஜெக்ட் பண்ண கூட பரவாயில்லப்பா. அந்த மண்ட ஓட்ட போய் செலக்ட் பண்ணிருக்கேன். 2000க்கு இப்படி ஆயி போச்சப்பா. அப்ப 5000 அடி. 5000 இருக்கா? கிளாஸ்? நோ. ஓபனர்? தேவையே இல்ல. ஆமா, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற பிரபு? ஏய், என்ன மட்டும் ஏன்டா கேக்குற கல்யாணம் பண்ணீங்களேன்னு? ஏன் இவங்களெல்லாம் கேள? இதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதுப்பா. ஏன் எனி மெடிக்கல் ப்ராப்ளம்? டேய், மாத்திரை பூதத்தை பார்க்கலாம்பா. சிச்சி, இது மாத்ரு பூதத்தை போக வேண்டிய கேஸ் இல்லப்பா. அலாவுதீன் பூதம் மாதிரி உன்கிட்ட போக வேண்டிய கேஸ். பைனான்சியல் ப்ராப்ளம். இதுங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைச்சி பணம் சம்பாதிச்சு ஒரு பொண்ணு செட் ஆகி கல்யாணம் முடியுங்கிறது ஆவுற காரியமா? இதுக்கெல்லாம் ஒரு அலாவுதீன் பூதம் தான் கரெக்ட். அப்ப நாங்க என்ன விளக்கு துடைக்கணுமா?